லவ் ஸ்டோரி பார்ட் 2 கதை தொடருது. பார்ட் 1 பார்க்காதவங்க இதுக்கு பக்கத்து வீடியோ தான் பார்ட் 1. லவ் ஸ்டோரி பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த பணக்கார பையனும் வந்து போகிற மாதிரி லாஸ்ட்டாக முடிச்சிருப்பேன். இப்போ அதுலேருந்து தொடருது தான். அப்போ அந்த பணக்கார பையன் வந்து போயிட்டே இருக்கான். இந்த ஏழை பொண்ணு வந்து கதவை திறந்து லைட்டாக பார்க்குது. அவன் போயிட்டானா இருக்கிறான்னு. சரி, அவனும் திரும்பி இந்த பொண்ணு பார்க்குறத பார்த்துட்டான். பார்த்த உடனே சரி டாட்டா காட்டிட்டு அவன் சரின்னு சொல்லிட்டு நடந்து போய் கார் பார்க் பண்ண தவளை வந்து காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறான். நைட்டு போய் தூங்குனா தூக்கமே வரல. அவனமாகவே இருக்குது. அவனுக்கு சாப்பிட்டாலும் சாப்பாடே இறங்கலை. அவனமாகவே இருக்குது அவனுக்கு. இதே மாதிரி தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. சரி, 2 நாள் கழித்து திருப்பியும் கார் எடுத்துகிட்டு அந்த பணக்கார பையன் அந்த ஏழை பொண்ணு வீட்டுக்கு போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் இருக்காங்க. அந்த பொண்ணு எங்கேயோ வெளியூருக்கு எங்கேயோ போயிட்டுருக்கு. யார்ப்பா நீ, என்ன விஷயம், யார் நீ இங்கே வந்திருக்க, பார்த்தா வசதியான பையன் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க அப்படின்றான். உட்காருப்பா அப்படின்றாங்க. உட்காந்து டீ சாப்பிட்றியா காஃபி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு எங்கேயோ போயிட்டு இருந்ததில்ல, திடீர்னு வீட்டுக்கு வருது. நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, அப்பா இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, அப்பா இவர் தான் அப்பா, அன்றைக்கி ஒரு நாள் நான் சொன்னேன்ல என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி துரத்திட்டு வந்த ஒரு வசதியான பையன், அவர் இவர் தான்ப்பா. ஏன் தம்பி இப்படி பண்ணுறீங்க, ஏழை பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இதாக போச்சா, நாங்கள் வசதியில் கம்மியாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வசதி எங்களுக்கு வந்து உங்கள் வசதி மாதிரிலாம் எங்களுக்கு ஆசை கிடையாது. எங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி எழுத மாப்பிள்ளையை பார்த்து எங்கள் பொண்ணு கொடுப்போம். இவ்வளோ பெரிய வசதியான இடத்துல நாங்கள் வரதட்சணை கொடுக்குறதுக்கு எங்களால் முடியாது, எங்களுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை பணக்காரக்குன்னு சொல்லிடுறாங்க அவங்க அப்பா அம்மா. அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் வந்து எனக்கு பிடிச்ச பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அது ஏழை பொண்ணாக இருந்தாலும் சரி பணக்கார பொண்ணாக இருந்தாலும் சரி அதை பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க அப்படின்னு இந்த பணக்கார மாப்பிள்ளை சொல்கிறான். கேட்கறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும்ப்பா, ஆனால் நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் நல்லா இருக்காது. போக போக உனக்கு கஷ்டமாக தெரியும். அவங்கவுங்க ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி தான் வாழ்க்கையில் வாழணும். ஏழையை வந்து பணக்காரங்க ஒட்ட வைக்க முடியாது, பணக்காரங்க வந்து ஏழையை ஒட்ட வைக்க முடியாது. ஏழை தான், பணக்காரன் தான். தயவுசெய்து என் பொண்ணு பின்னாடி சுற்றி என் பொண்ணுக்கு ஆசையை வர வச்சிடாதீங்க. உங்கள் காலை கூட தொட்டு கும்பிட்றேன். தயவுசெய்து அந்த ஒரு எண்ணமாக வச்சு நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா வராதிங்க. இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இந்த வீட்டுக்கு ஒரு சொந்தக்கார மாதிரி வர்றதான் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா. சரின்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பணக்கார பையன் நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு சொந்தக்கார மாதிரின்னு அவங்க வீட்டுக்கு வராங்க. அவனே பொண்ணோட அவங்க அம்மா நின்றாங்க. ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு வீட்டில் இருக்கும்போது ஒரு பையன் வந்து போனால் எங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. அதனால் நீங்கள் வந்து எப்படி உங்களை வரணும்னு சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ தூரம் கதை கேட்குறதே பெரிய விஷயம். பார்ட் 3ல் பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பில் பட்டனை தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.